மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட்டுங்க. 7:00 வேக்கப் ஆயிடுச்சு. ஒரு சொம்பு நிறைய ஹாட் வாட்டர் குடித்தாச்சு. அப்புறம் பிளாக் டீ. அதுக்கப்புறம் என்னோடய லன்ச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டை சுற்றி இருக்கிற கீரை இதெல்லாமே நான் பறித்து ஒரு 4 தடவை வாஷ் பண்ணியிருக்கேன். காலையில் பழைய சாதம் இருந்துச்சுங்க, அதுவே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். தயிர் ஊற்றி பிசைஞ்சு ஃபேமிலியே எல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ லஞ்சுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா மழை காலங்களில் தான் கிடைக்கும். நல்லா ஒரு சத்துள்ள பொருள். வயிறு புண்ணெல்லாம் இருந்தால் ஆறிடும். ஸோ மேக்ஸிமம் கீரை கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் நான் போட்டுட்டு அதை வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து வேக வைக்கும் போதே பச்சை மிளகாயும் உப்பும் போட்டுருங்க. ஓப்பனில் தான் வேக வைக்கணும். பார்த்திங்களா, வாஷிங் வேலையெல்லாம் காலையிலேயே முடிச்சிட்டேன். இது வந்து பாத்திரத்துக்கு மேலே நிறைய வரும் குவான்டிட்டி. நீங்கள் பயப்பட வேண்டாம். வெந்துச்சுன்னா அது சுண்டி கம்மியாயிடும். அதோட ஹாட் வாட்டர் தனியாக எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அடிச்சிட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு அதை மட்டும் தொளித்து சதைச்சி இது கூட ஆட் பண்ணிப்பேன். இப்போது சைட் கேப்பில் சாப்பாடு வச்சுட்டேங்க. ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் வெந்து சின்னதாகிடுச்சு. நான் பிரித்து வச்சுட்டேன். ரசத்துக்கு வெந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி லஞ்சு பார்த்திங்கன்னா ரசம், கீரை கடையல், சாப்பாடு. ஆல்மோஸ்ட் பாருங்கள் தண்ணி நிறையா இருக்குது. இது எடுத்து வச்சுட்டு அந்த கீரை மட்டும் போட்டு மிக்ஸி ஜாரில் அடிக்கணும். அவ்வளோதாங்க. வெங்காயம் பூண்டு போட்டோன்னே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். அந்த ஹாட் வாட்டர்லேயே அது வெந்துடும். இவன் பாருங்கள் இல்லையோ என் கூடவே ட்ராவல் பண்ணுவான். நான் வெளியே போனால் வெளியே வருவான், உள்ளே வந்தால் உள்ளே வருவான். கொஞ்ச நேரம் உள்ளே தூங்கிட்டு இருந்தால் இப்போ பாருங்கள் அவன் பாட்டுக்கு வெளியே போய் தூங்க போயிடுவான். நான் பாருங்கள் வெங்காயம் பூண்டெல்லாம் தொளிக்கும் போதே கொஞ்சம் பீனட் இருந்துச்சு. அதை சாப்பிட்டு என்னோடய ஹெல்த்தையும் பார்த்துக்குவேன். அவ்வளோதான், அடிச்சிட்ட பாருங்கள். நான் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஜாரை கழுவி எடுத்துப்பேன். நீங்கள் வேறு தண்ணி ஆட் பண்ணாதீங்க. சல்லுன்னு ஆயிரும்னு சொல்லுவாங்கள்ல, டேஸ்ட்லெஸ் ஆயிரும். ஹாட் வாட்டரே தான் யூஸ் பண்ணணும். இப்போ வேணால் கெட்டிலில் கொஞ்சம் வச்சுட்டு எடுத்துக்கோங்க தண்ணி. இப்படி தாங்க என்னோடய ரொட்டீன் போகுது. ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறாங்க. ஆனால் நம்ம வேலை நமக்கு தாங்க தெரியும். சிங்க் நிறைய பாத்திரம் சேர்ந்துரும். 1 பை 1 கழுவணும், வீட்டை கூட்டிக்கிட்டே இருக்கணும், துணியெல்லாம் இனி மடித்து வைக்கணும். வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க நம்மளுக்கு. யூடியூப்பில் வீடியோ போடணும், ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் மார்னிங் ரொட்டீன் நம்மளோடது எல்லாம் முடிஞ்சிடுச்சு. தேங்காய் எண்ணெயில் தான் தாளித்து கொட்டியிருக்கேன். வரமிளகா, சீரகம், கருவேப்பிலை அவ்வளோதான் போட்டு தாளித்து கொட்டியாச்சுங்க.